ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நான் மிளகாய் செடி தக்காளி செடி நடலான்னு இருக்கேன். அத்தோடு எங்கள் வீட்டில் நான் என்னென்ன செடி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நேற்று மார்க்கெட் போயிருந்தேன், அங்கே வாங்கிட்டு வந்தது தான் மிளகாய் செடி தக்காளி செடி. நைட்டில் நட முடியல, அதனால் பகலில் நடுறேன். இது மாட்டுடைய சாணம். மண்ணெல்லாம் கொத்திட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணேங்க. சுற்றி க்ளீன் பண்ணிட்டு புல்லெல்லாம் கொஞ்சம் பிடுங்கிட்டு மண்ணெல்லாம் நல்லா கல்வெட்டு வச்சு நல்லா கொத்திக்கிட்டு அந்த மாட்டுடைய சாணத்தை கொட்டிட்டு நல்லா கொட்டி கிளறி விட்டுட்டேன். கிளறி தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கிளறிட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஈரம் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவேன். எங்கள் வீட்டை சுற்றி செடி மரம் கொடி அப்படி தாங்க வச்சுருப்பேனே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் செடி நடணும். செடியிலேருந்து பறித்து சாப்பிட்னா ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நான் அவரை செடி, பாவக்காய் செடி, சுண்டைக்காய் செடி, அப்புறம் எல்லாமே வச்சுருப்பேன். என்னால் முடிஞ்சது எடுத்துகிட்டு வந்து வைப்பேன். நான் எது நட்டாலும் சீக்கிரமாகவே வந்துடும். சும்மா விதை தான் போட்டு வைப்பேன். காய் எறிஞ்சால் கூட அந்த விதையை கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து போடுவேன். பாருங்கள், நட்டுட்டேன். தக்காளி மிளகாய் செடிலாம் ஃபுல்லாக நட்டுட்டேன். எங்கள் வீட்டுக்கு வெளியே தான் சைடில் நட்டு வச்சுருக்கேன். இது பாவக்கொடி. நான் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் பாவக்காய். அந்த விதை முத்தி இருக்குது, சரி ஆல்ரெடி வரும்னு சொல்லிட்டு எடுத்துமே வச்சேன். பாவக்காய் காயே காய்ச்சிச்சு, பிஞ்செல்லாம் வச்சுருக்கு. முருங்கை செடி இது ஒரு வீட்டான போகும்போது சின்னதாக இருந்துச்சு, 2 எத்தாலும் நடலான்னு சொல்லிட்டு நட்டு வச்சேன். அப்புறம் நெக்ஸ்ட் சுண்டைக்காய் செடி. இது செம்பருத்தி செடிங்க. ரெட்டு ஒன்று, சாண்டல் ஒன்று வச்சுருப்பேன். இது என்ன கலர்னே தெரில, இன்னும் பூக்கல. ஒன்று சாண்டல் இருக்குது, ஒன்று ஃப்ரண்ட்டில் ரெட் கலர் இருக்குது. அவரை செடி, அவரை விதை கூட போட்டு வச்சேன். கிச்சன் க்ளீன் பண்ணும்போது ஒரு வாட்டி இருந்துச்சு, அதனால் எடுத்துனேன். இது பப்பாளி செடி. பப்பாளி ஒரு நாள் சாப்பிட்டு சரி விதை போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி எடுத்துகிட்டு வந்து அங்கே போட்டு விட்டோம். கனகாம்பரம் செடி எல்லோ, ரெட்டு எல்லா கனகாம்பரம் வச்சுருப்பேங்க. கொஞ்சம் நிழலாக இருக்குது, அதனால் வரல. இந்த மரம்லாம் இருக்கிறதால. அப்புறம் மருதாணி செடி. என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்குங்க மருதாணினா. அவளாலே நான் தந்து வச்சுருப்பேன். அப்புறம் என்ட்ரன்ஸில் துளசி செடி வச்சுருப்பேங்க. நெக்ஸ்ட்டு இது ரெட் கலர் செம்பருத்தி. அப்புறம் சங்கு செடி வச்சுருப்பேன். சங்கு செடி ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் இது லெமன் செடி. அந்த லெமன் செடி மேலே சங்கு செடி ஏற்றி வச்சுருப்பேன். அப்புறம் கற்பூரவள்ளி வச்சுருப்பேன். என் பையனுக்காகவுமே இந்த செடி நான் எடுத்துகிட்டு வந்து நட்டேங்க. கற்பூரவள்ளி சளியாக இருக்கும் அடிக்கடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது இது பண்ணும் ஊற்றணும்னு சொல்லிட்டு. இது காக்கட்டான். நெக்ஸ்ட்டு மணி பிளான்ட் வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பேங்க. சூப்பராக கொடி ஏறி இருக்குங்க. இந்த ஒரு சுற்றி இருக்கும், அந்த மேலே ஒன்று ஏறி இருக்கும். சின்னதாக எடுத்துன்னு நட்டது தான், ஃபுல்லாக ஏறிச்சு பாருங்கள். நான் அதுக்காகவுமே மேலே ஏறி நூலெல்லாம் கட்டி பண்ணி வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு நான் இது பாருங்கள், கொய்யாக்காய் மரம். மேலே அவரை செடி ஏற்றி வச்சுருப்பேன். பாருங்கள், நிறைய அவரைக்காய் காய்ச்சிருக்கோம். நிறைய தடவை பறித்து சாப்பிட்ருக்கேங்க. அதை மாதிரி நீங்களும் நேச்சுரலாக வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. வருங்காலத்தில் இதை மாதிரி தான் இருக்கணும். நம்மளுக்கு ப்ளேஸ் இல்லைனாலும் மேலே மாடி மேலே எவ்வளோ செடி வைக்க முடியுமோ வையுங்க. வச்சு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.